இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். பிரதமர் அன்வார் சவால். தம்மை பதவி விலகுமாறு நெருக்குதல் அளிக்க தொடங்கியுள்ள எதிர்க்கட்சியினர் திராணியும் நெஞ்சுரமும் இருந்தால் தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சவால் விடுத்துள்ளார். அதேவேளையில் தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை வீழ்த்துவது தொடர்பான தீர்மானத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையினர் எடுக்கக்கூடிய எந்தவொரு முடிவையும் ஏற்றுக்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக அன்வார் சூளுரைத்தார். ஜனநாயக முறைப்படி பொது தேர்தல் நடைபெறும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னதாகவே தம்மை பதவி விலகும்படி அறைகூவல் விடுப்பது அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்னரின் ஆலோசனைப்படி அமைக்கப்பட்ட ஒற்றுமை அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு அல்லது கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சியினர் முடிவு செய்து இருப்பார்களேயானால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்பதே நடப்பு உண்மையாகும். பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அதனை செய்ய முடியும் என்றால் அதனை தாராளமாக செய்யலாம் என்று அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்தார். 15வது நாடாளுமன்றத்தின் 4வது தவணைக்கான 2வது கூட்டத்தொடரின் 1வது அவை தொடங்கவிருக்கும் வேளையில் முடிந்தால் அப்படியொரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று புத்ராஜயாவில் இன்று நடைபெற்ற பிரதமர் துறை பணியாளர்களின் மாதாந்திர பேரணியில் உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை தம்மை பதவி இறங்க சொல்ல பேரணி ஒன்று நடத்தப்படுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தம்மிடம் தெரிவித்து இருப்பதாக அன்வார் தெரிவித்தார். ஆனால் தம்முடைய ஒரே பதில் அந்த பேரணி தொடரட்டும், தடை ஏதும் இல்லை என்பதாகும் என்று அன்வார் விளக்கினார். நாளை செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய முக்கிய அறிவிப்பு இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக இன்று அறிவித்துள்ளார். அது என்ன இன்ப அதிர்ச்சி செய்தி என்பதை பிரதமர் விளக்கவில்லை. இன்று புத்ராஜயாவில் பிரதமர் துறையின் பணியாளர்களுடன் மாதாந்திர பேரணி நிகழ்விற்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். மக்களின் கோரிக்கையை நிறைவு செய்வதற்கும் அது குறித்து பரிசீலனை செய்வதற்கும் பிரதமர் என்ற முறையில் தமக்கு சற்று கால அவகாசம் வழங்கும்படி அன்வார் கேட்டுக்கொண்டார். ஸ்டீவன் சிம் தலைமையில் செயல்படும் மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பின் தலைமை செயல்முறை அதிகாரியாக ஷேட் அல்வி முகமது சுல்தான் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் பதவி விலகிய ஷாஹுல் ஹமீத் ஷைக்கிற்கு பதிலாக ஷேட் அல்வி நியமிக்கப்பட்டுள்ளார். 51 வயதான ஷேட் அல்வி நிதி சேவை, வங்கி தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக ஆலோசனை முதலிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவார். பல நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் ஷேட் அல்வி பெரும் தூணாக விளங்கியவர் ஆவார். முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமட்டின் புதல்வர் டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதிர் தலைமையில் நடைபெற்ற பொஜுவாங் கட்சி மாநாட்டில் மாய்காவின் 2 முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டது மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியுள்ளது. கடந்த சனிக்கிழமை ஷா ஆலாம் IDCC மாநாட்டு மையத்தில் துன் மகாதிர் வருகையுடன் அமைந்த பொஜுவாங் மாநாட்டில் மாய்காவின் தலைமை செயலாளர் டத்தோ S ஆனந்தன், மாய்கா நிர்வாக செயலாளர் டத்தோ AT ராஜா கலந்து கொண்டதாக மலேசிய கெசட் அகப்பக்க செய்தி கூறுகிறது. அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக விளங்கும் மாய்காவின் முக்கிய தலைவர்கள் எதிர்க்கட்சியான பொஜுவாங் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இருப்பது பலரின் புருவத்தை உயர்த்தியுள்ளது. பொஜுவாங் மாநாட்டில் மாய்காவின் 2 முக்கிய தலைவர்களுடன் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தகியுடின் ஹசான், MIPP தலைவர் P புனிதன், மலேசிய இந்திய முன்னேற்ற கட்சியின் தலைவர் P வேதமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். தனது முன்னாள் ஆய்வியல் உதவியாளர் ஒருவர் தொடுத்துள்ள பாலியல் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதற்கு புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று அனுமதியளித்தது. பாலியல் தாக்குதல் தொடர்பாக முன்னாள் உதவியாளர் ஒருவர் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள சிவில் வழக்கில் அன்வார் முன்வைத்துள்ள அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான 8 கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் விடை காணும் வரையில்
உயர்நீதிமன்ற விசாரணை ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி ருசிமா கசாலி தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் இந்த சிவில் வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதற்கு ஏற்கனவே அப்பீல் நீதிமன்றம் தற்காலிகமாக அனுமதி வழங்கிய போதிலும் கூட்டரசு நீதிமன்றத்தின் முடிவு தெரியும் வரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கும் வழக்கு விசாரணை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அப்பீல் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. சுபாங் ஜயாவில் நடைபெற்ற தனிப்பட்ட விருந்தோம்பல் நிகழ்வில் போதைப் பொருளை விநியோகித்ததாக சந்தேகிக்கப்படும் 4 போலீசார் கைது செய்துள்ளனர். உள்துறையின் மூலம் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சுபாங் ஜயாவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் அந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஒன் அஸ்லான் ஒன் மமாட் தெரிவித்தார். அந்த தனிப்பட்ட விருந்தோம்பலில் மொத்தம் 38 பேர் கலந்து கொண்டனர். அவர்களில் 13 பேர் அந்நிய நாட்டவர்கள். 18க்கும் 27க்கும் இடைப்பட்ட வயதுடைய 38 பேரில் பெரும் பகுதியினர் மாணவர்கள் ஆவர் என்று ஒன் அஸ்லான் விளக்கினார். நிகழ்வில் கலந்து கொண்டவர்களிடம் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டதில் 12 பேர் போதைப் பொருள் உட்கொண்டுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது என்று ஒன் அஸ்லான் தெரிவித்தார். ஃபார்வீல் டிரைவ் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி பாதாளத்தில் விழுந்ததில் ஒருவர் மரணமுற்றார், மற்றொருவர் படுகாயத்திற்கு ஆளாகினார். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11:35 மணியளவில் ஜொஹூர் ஜலான் யோங்பெங் க்ளுவாங் சாலையின் 56வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 53 வயதுடைய ஆங் யூங் ஷெங் என்பவர் உயிரிழந்தார். 53 வயதுடைய மற்றொருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக ACP பாரின் முகமது நோ தெரிவித்தார். தனது முன்னாள் காதலியை கத்தியால் குத்தியதாக தனியார் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் இன்று ஷா ஆலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். ஒரு சீன நாட்டு பிரஜையான 22 வயது யூவே என்ற அந்த மாணவர் சன்வேயில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஜூலை 14ஆம் தேதி இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.